சினிமாவில் இந்த இப்படியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் 5ஓட இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து நடந்தது. என்ன அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் குசைன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டாங்க. பேரிங் நடந்தது. ஆல்ரெடி யாரெல்லாம் பேரிங் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிஷ் வந்து வந்துடுது. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால இன்டர்நேஷ்னல் குசைனில் ஸ்டார்டர் மட்டும் ஏதோ ஒரு டிஷ் வந்து எல்லோரும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்த மாதிரி இர்ஃபான் வந்து இன்றைக்கி வரல. மற்ற 6 குக்குகள் மட்டும்தான் வந்து போட்டியில் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹிண்ட்ரன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த ஒரு முட்டை கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை கொடுத்துட்றாங்க, ஒரு தோசைக்கல் மாதிரி. அதில் முட்டையை 2 கையிலையும் வந்து கோமாளிகள் 10 நிமிஷம், அதுக்கப்புறம் குக்குகள் 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து சமைக்க ஆரம்பிக்கணும். அவங்க சமைக்க உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது இன்டர்நேஷ்னல் குசைன் அப்படிங்கிறனால டிஃப்ரெண்ட்டாக வந்து கிராமத்து பாட்டிகள் தான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னா அந்த பாட்டிங்க கிட்ட சொன்னாங்க. அந்த பாட்டி வந்து போயிட்டு அதை சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் குசைன் அப்படின்னா சரி நிறைய டிஷ்ஷஸ் வந்து பேர் சொன்னால் கூட தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஃபன்னாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் பெருசாக இம்பேக்ட் இல்லை. ஜஸ்ட் பாட்டிங்கெல்லாம் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே போயிட்டு இருந்தப்போ வந்து உள்ளே வந்து அவங்க நிறைய பேர் வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணல அப்படின்னா வந்து ஜெயிலுக்குள்ளே போயிடுவீங்க. ஜெயிலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்போம், அதை ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஃபர்ஸ்ட்டே. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜோயா உள்ளே இறக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா உள்ளே கொண்டு வராங்க. உங்களை பார்க்குறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டாக வந்து ஒரு போலீஸ் அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து எல்லாரையும் வந்து ஒரு ஃபன்னாக வந்து பேசிவிட்டு அவங்க போனது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்க செக்மெண்ட் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்கில் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. அந்த குக்கிங்கில் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து வின் பண்ணது வந்து நம்ம சுஜிதா. ஸோ சுஜிதா கண்டினியூவாக வந்து நிறைய வீக் வந்து செஃப் ஆஃப் தி வீக் வாங்கினாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நடுவில் வின் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ திரும்பவும் ஒரு பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து இன்றைக்கி ஒரு தாய் ஸ்டைலில் ஒரு டிஷ் வந்து பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு வின் பண்ண நல்லா அட்வான்டேஜ் வந்து இருக்குல்ல, அந்த அட்வான்டேஜுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பூஜா கூட இருக்கிற நம்ம குரேஷியை தூக்கி விடிவி கணேஷ் கிட்டே போட்டு விடிவி கணேஷ் கிட்ட இருக்கிற ராமரை தூக்கி பூஜா கிட்டே போட்டாங்க. ஸோ அது ஒரு ஃபன்னாக இருந்தது. ராமர் வந்து என்னையா இங்கேருந்து தூக்கி ஒரு பாதாளத்தில் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நடந்தது. ஸோ நீங்கள் எப்படி இன்றைக்கி என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா குக் வித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.